வணக்கம். ஸோ பொதுவாக இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் இல்லை நிறைய வரக்கூடிய தவறான கற்பிதங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், பெண்களினுடைய வாழ்க்கை தரம் உயர 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 அவங்களுக்கு வந்து நிறைய நோய்களும் வருது. ஸோ பழமையில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது தான் வந்து அவங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருந்தது அப்படிங்கிற ஒரு கற்பிதம் வந்து நிறைய இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, உரலில் அரைச்சிட்டு இருந்த வரைக்கும் பெண்களுக்கு சுகர் வரல, அம்மியில் அரைச்சிட்டு இருந்த வரைக்கும் அவங்க வந்து ஜிம்முக்கு போக வேண்டிய தேவையில்லை, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதுல சமீபத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்கள் வந்து வீட்டு உடல் உழைப்பு குறைஞ்சதுனால வந்து சிசேரியன் அதிகமாகுது. ஸோ நார்மல் டெலிவரிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இப்போ சேலஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே வரும். ஸோ உண்மையில் ஏன் பிரசவம் வந்து மனிதர்களுக்கு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு, ஏன் அசிஸ்டடா அது இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தொடர்பான கேள்விகளுக்கு இன்னைக்கு சிவா நமக்கு பதில் தர வந்திருக்காரு. வணக்கம் சிவா. வணக்கம். சொல்லுங்க சிவா, எதனால வந்து உண்மையாவே நாங்க உடல் உழைப்பு குறைஞ்சதுனால தான் வந்து பிரசவங்கள் வந்து சிரமமாயிட்டே வருதா? உண்மையா அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த டேட்டா தான் கிடைச்சிருக்கும். உண்மையில அதாவது குழந்தைக்கு அப்புறம் பொழைச்சிருந்த அம்மாக்களை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பலம் இருந்திருக்கும், அவங்க பொழைச்சிருப்பாங்க. குழந்தை பேரப்ப இறந்து போன அம்மாக்கள் வந்து நிறைய. நம்ம வந்து இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒண்ணு, நம்ம வந்து ஒரு குளோரிஃபை பண்றோம். ஒரு நாய் பூனை எல்லாம் வந்து ஒரு பிரசவாஸ்பத்திரிக்கு போறது இல்ல, மனிதர்கள் மட்டும்தான் போறாங்க அப்படின்னு. உண்மையில வந்து இந்த அசிஸ்டட் பர்த்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர்களோ இல்லை இதுக்கு முன்னாடி அந்த மிட்வைஃப்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களோ இருந்து அவங்க பிரசவம் பார்க்கும்போது தாய் சேய் ரெண்டு பேரும் பழைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கலாச்சார முன்னகர்வு இல்லை ஒரு நாகரிக முன்னகர்வுன்னு இதை சொல்லலாம். ஒரு அசிஸ்டட் பர்த்தில் நீங்கள் ஒரு சில திமிங்கிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து குட்டி போடும்போது மற்ற திமிங்கிலங்கள் வந்து சுற்றி நின்று பாதுகாக்கும், வேற சுறாக்களோ வேற எதுவும் வராமல். நம்ம இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இன்வால்வ் ஆகும். இப்போ ரெண்டாவது, நிஜமாவே இதனாலதான் நம்மளுக்கு குறைஞ்சிச்சா, பெண்களுடைய உடல் உழைப்பு குறைஞ்சதுனாலதான் பிரசவம் சிக்கலாச்சா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவதா நாம பார்க்க வேண்டிய கேள்வி. நேரடியா பதில் சொல்லணும் அப்படின்னா கிடையாது. என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து 4 கால்ல இருந்து 2 காலுக்கு நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு குவாட்ரபெட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து பைபெடலிசம்க்கு நம்ம நகர ஆரம்பிக்கிறோம். பெண்களினுடைய அந்த இடுப்பு எலும்பு வந்து அகலம் குறுகி போகுது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த அந்த இடுப்பெலும்பினுடைய அந்த கேப் வழியா வெளில வரணும் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கான நேரம் வந்து நம்ம கொடுக்கல. இந்த இடுப்பெலும்பினுடைய மொத்த ஷேப்பும் நகர்றதுக்கான நேரம் வந்து நம்ம கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே அந்த 2 காலில் நடக்கிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு நம்ம அந்த பக்கம் வந்துட்டோம். ஆனா பெண்களினுடைய அந்த இடுப்பு பகுதி வந்து ஒரு முழுதா மூளை வளர்ச்சி அடைந்த குழந்தை வந்து பிறகுறதுக்கான அந்த நேரம் வந்து பரிணாமத்துல இல்லை. அப்போ பிரசவங்கள் வந்து ரொம்ப சிக்கலான விஷயமா மாறிடுச்சு. மற்ற எல்லா மிருகங்களும் இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒரு மாடு வந்து 20 நிமிஷத்துல எந்திரிச்சு ஓடும், ஆடு வந்து குட்டி போட்ட உடனே துள்ளி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க பாக்குறது எல்லாமே வந்து தாவர உண்ணிகள், வேட்டை ஆடப்படுற விலங்குகளா இருக்கும். அதுங்களுக்கு வேற வழியே கிடையாது. எந்திரிச்சு அம்மாவோட அடுத்து நகர ஆரம்பிச்சா அது ஓட முடியும். இவனுங்க வந்து ஒரு புலிக்குட்டியை இவனுங்க கடைசி வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஒரு புலிக்குட்டி வந்து இவ்வளவுதான் இருக்கும். அது சொந்தமா வேட்டையாடுறதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட. ஒரு இறை வேட்டை ஆடுற ஒரு விலங்குக்கு வந்து அது கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. பூனைகள் அப்படித்தானே, வீட்டுல நம்ம பார்க்கும்போது அது குறிப்பிட்ட காலம் வந்து அம்மாவோடயே தான் அது சுத்திட்டு இருக்கும், பால் குடிச்சிட்டு இருக்கும், வெளியே கண்ணை திறக்காது. இன்ஃபேக்ட் கரெக்ட். ஸோ அது வந்து இன்னொரு ஆங்கிள் பார்த்தா நம்ம வந்து ஒரு வேட்டை விலங்குங்கிறத இது காமிக்குது. தாவர உண்ணிகள் வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க. மனிதன் வந்து சைவம் தான் சாப்பிடணுங்கிறவங்க கண்டிப்பா அதை ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே குறப்பிரசவம் தான். என்ன எல்லாம் 9 மாசம் தானே வந்து பிரசவத்துக்கு ஆகுது, எல்லாரும் 9 மாசம் அதுக்குள்ள தானே பிறக்கிறோம், இது எப்படி குறப்பிரசவம் ஆகும்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு குழந்தைன்னா அந்த உச்சிக்குழி இருக்க கூடாது. அது என்ன அப்படின்னா, அந்த மூளையினுடைய அந்த பிளேட் மண்டை ஓட்டினுடைய அந்த பிளேட் வந்து ஒன்னா ஃபியூஸ் ஆயிருக்காது. அப்போ அந்த நிகழலா இருந்தாதான் அந்த இடுப்பு எலும்பு வழியா வரும்போது அந்த தலை கொஞ்சம் அமுங்கி வெளில வரும். இப்ப யோசிச்சு பார்த்தா, உள்ளுக்குள்ளேயே முழு மூளை வளர்ச்சி அடைஞ்சிருந்தால் அந்த குழந்தை பிறந்திருக்காது.
மண்டையோடு முதிர்ச்சி அடைஞ்சிருந்தா இப்போ ஒரு தேங்காய் ப்ரெஷர்ல வெளியில வர்றதுக்கும் ஒரு அமுங்கக்கூடிய ஒரு பலூன் மாதிரி தண்ணி இருக்கக்கூடிய பலூன் வெளியே வர்றதுக்குமான டிஃபரன்ஸ் தானே. எக்ஸாக்ட்லி. அப்போ இந்த இந்த மண்டையோடு அந்த எலும்புகள் வந்து ஒண்ணு கூடாம இருந்தா பிறக்கிறது வந்து ஒரு காலத்துல குறப்பிரசவம். பட் சக்சஸ் ரேட் இருந்திருக்கு. அப்போ மண்டையோடு உள்ள வயிற்றுக்குள்ளேயே வந்து மொத்தமா உருவாகி ஸ்திரம் ஆயிடுச்சு, இறுகிடுச்சு அப்படின்னா அந்த பிரசவமும் நிகழ்ந்திருக்காது, அந்த அம்மாவும் படிச்சிருக்க மாட்டாங்க. கரெக்ட். அப்ப அந்த ஜீன்களே அப்படியே வந்து செலக்ஷன் வந்து அது போய் செலக்ஷன்ல, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சர்வைவலை டிட்டர்மைன் பண்ற ஜீன்ங்கிறதுனால இது மொத்தமா போயில இருக்கும். அப்போ நம்ம எல்லாருமே ஒரு 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி 9 மாசம் வருது குறப்பிரசவம். நம்ம இந்த ஆடு மாடுகளுக்கு சொல்ற அந்த வித்தியாசம் வந்து ஒரு மாடு அதனுடைய எடைக்கு எவ்வளவு நேரம் கழிச்சு அது கரு உருவானதுல இருந்து ஓட ஆரம்பிக்குதுங்கிறதுக்கும் நம்ம ஒரு கரு உருவானதுல இருந்து ஓட ஆரம்பிக்கிற டைம் எடுத்து பார்த்தா அந்த எடை கரெக்ட். ஒரு குரங்கு அப்படி பார்த்தா உராங்குட்டான்கள் வந்து 5 வருஷம் அந்த குட்டிக்கு பால் கொடுக்கும். நம்ம எல்லாம் கம்மி, இப்பெல்லாம் அதிகபட்சம் 1 வருஷம் வந்து ஒரு 6 மாசத்துல வந்து குழந்தை குப்புரிச்சிருவாங்க, ஒரு 1.5 வயசுல மேக்சிமம் நடக்க ஆரம்பிச்சிடும். 5 மாசம் வந்து 5 வருஷம் வந்து அது அம்மாவுடைய இருக்கும். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மனிதர்களுடைய வளர்ச்சி வந்து பார்க்க போனா ரொம்ப வேகமா தான் இருந்திருக்கு. அப்போ முதல்ல வந்து இந்த உடல் உழைப்புக்கும் நம்ம அந்த பிரசவம் வந்து ஆகிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு அது வந்து உங்களுடைய ஓவரால் ஃபிட்னஸ் ஜாஸ்தி பண்ணலாம். கரெக்ட். இத பண்ணா சுகப்பிரசவம் ஆயிடுங்கிறதுக்கு எந்த விதமான அறிவியல் பின்புலமும் கிடையாது, காரணங்கள் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ஆண் பேசுறதை விட ஒரு பெண்ணு தெரியும் எப்ப வேணாலும் அந்த பிரசவம் வந்து சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கடைசி நேரத்துல கூட இல்ல வேற ஏதோ பிரச்சனைங்கிறதுக்காக அவங்க சிசேரியன் பண்ணிதான் ஆகணும். அப்போ இதுக்கும் அவங்க எவ்வளவுதான் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாலும் எவ்வளவுதான் வந்து அவங்க முயற்சி பண்ணியிருந்தாலும் கடைசி நேரத்துல சிசேரியன் தான் பண்ணி ஆகணும்னா சிசேரியன் தான் பண்ணி ஆகணும். நம்ம வந்து நார்மல் டெலிவரி ஒன்னே வந்து நம்ம எதுக்குறோமா, நம்ம வந்து சிசேரியன் ஆதரிக்கிறோமான்லாம் கிடையாது. அந்த தாய்க்கு எது சரியோ, எது வந்து ஒரு மருத்துவ ரீதியா ஒரு சரியான முடிவோ அதான் எடுத்துட்டு போங்க. நீங்க சுகப்பிரசவத்துக்கு முயற்சி பண்ணுங்க, அது தப்பு இல்ல. ஆனா சிசேரியன்ல குழந்தை பிறகு வந்து குற்ற உணர்ச்சியா இல்ல, அது ஒரு ட்ரெண்டாவே இருந்தது. இப்போ மருமக வந்து சரியா வேலை செய்யல, உன் பொண்ணு வந்து சரியா வேலை செய்யல, அதனாலதான் வந்து அவளுக்கு சிசேரியன் ஆச்சுன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வந்து சிசேரியன் பண்ணிக்கிறது ஒரு பெரிய பெரிய ஆபத்தான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுல ஒரு குற்ற உணர்வு, பயம் எல்லாத்தையும் விதைச்சிருவாங்க. பட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டேமேஜ் சிசேரியனுக்கு ஆளாகிற பெண்களை விட நார்மல் டெலிவரின்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு இன்னுமே அதிகம் தான். திருப்பி அந்த இடுப்பு எலும்புகள் பழைய நிலைமைக்கு போகணும், அவங்களுக்கு இந்த சியாட்டிக்கா மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. தொடர்ந்து முதுகு தண்டு இடத்துல பெர்மனண்டா ஒரு வலி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நார்மல் டெலிவரியில வரவங்களுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அந்த தாய்க்கு வந்து அதனுடைய பயாலஜிக்கல் லாஸ்ங்கிறது ஒரு அளவுக்கு ரெண்டுலையுமே இருக்கதான் செய்யும். பிரசவங்கிறது ஒரு பெண்ணுக்கும் ஒரு பிரசவமுமே ஒரு வித அனுபவமா இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு சமூக ரீதியா அது மேல ஒரு குற்ற உணர்வு, அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வை தூண்டுற மாதிரி, நீ சரியா வேலை செய்யல, நீ ரொம்ப சொகுசா இருந்துட்ட, நாங்கெல்லாம் எங்க காலத்துல அவ்வளோ செஞ்சோம், நாங்க தண்ணி அடிப்போம் வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு, தட் மீன்ஸ் கூட இல்ல, அதுக்கப்புறம் உரல்ல மாவரைப்போம் நாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இந்த ஒரு கதை கூட உண்டு இல்லையா, ஒரு மன்னன் வந்து காட்டுல ஒரு பெண் தனக்குத்தானே பிரசவம் பார்த்துக்கிறத பார்த்துட்டு மகாராணிக்கும் வந்து அவளால ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. இப்போ மகாராணியால வந்து அந்த குழந்தைய வந்து பிரசவிக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த குரு வந்து அதை புரிய வைப்பாரு, இவங்க பழகுனதுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டிடம் வந்து கொடுத்துட்றாங்க நமக்கு. இது மேல இன்னொன்னு அது ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி. நீ வந்து வேலை செய்யல, சிசேரியன் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெரிய ஆபத்து இல்ல. ஆபத்துங்கிறத விட நீ வந்து இயற்கையா அந்த குழந்தைய பிரசவிக்கலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாவம் மாதிரி அந்த பொண்ணு மேல திணிச்சிருவாங்க. உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, உன்னுடைய ஒழுங்காணி வேலை செய்யல, ஒழுங்காணி உடல் உழைப்பு இல்லாததுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆக்சுவலா என்ன இருக்குங்கிறத நம்ம விளக்கணும்னா இந்த விஷயத்த பேசுறோம். சிசேரியன் இல்லாம இறந்து போன பெண்கள் வந்து எவ்வளவு நம்ம மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டை வந்து குறைச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து அது ஏங்க சுகப்பிரசவம்னா அம்மாவும் பொழைச்சிடுறதுனால அம்மாவுக்கு சுகமா இருக்குங்கிற அர்த்தத்துல இல்ல. ஸோ இது ரொம்ப முக்கியமான முதல் விஷயம். இது சிசேரியன் தான் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதுல எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் நீங்க எடுத்துக்க. அதுதான் நீங்க வந்து நாள் பார்த்து சிசேரியன் பண்ணாத வரைக்கும், நீங்களா அதை வாண்டடா கோ த்ரூ ஆகாத வரைக்கும் உயிர் காக்கும் சிகிச்சையில அதுவும் ஒண்ணு.
ஆமா. சோ இன்ஃபேக்ட் 2 உயிரை ஆமா, உயிர்கள் காக்கும் சிகிச்சை. உயிர்களை காக்கும் சிகிச்சையில அது ரொம்ப முக்கியமான ஒரு சிகிச்சை. ஸோ இதுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் வந்து நீங்க எடுத்துக்க வேணாம். பாப்போம், இந்த மாதிரி தொடர்ச்சியா இன்னும் உடைக்க வேண்டிய மித்துகள் இருக்கு. நன்றி. நன்றி.